முடியாத பெருமை. அந்த பெருமையை தந்தது சிவகங்கை, சிவகங்கை மக்கள், சிவகங்கை தொகுதி. என் முதல் உரை பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது நான் வீரமங்கை வேலு நாச்சியார் பூமியிலிருந்து வருகிறேன் என்று சொல்லித்தான் என் உரையே துவங்கினேன் பாராளுமன்றத்தில். நான் ஒன்னே சொல்றேமா, மத்தியில் இருக்கிற ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்தியாவில் அமைதி இருக்காது, விலைவாசி குறையாது. விலைவாசி குறையணும்னா மத்தியில் இருக்கிற ஆட்சி போகணும். அந்த ஜிஎஸ்டி வரியை ஒழுங்குபடுத்துற வரைக்கும் எந்த பொருள் விலையும் குறையாது. உங்க தங்கமா இருந்தாலும் சரி, சீப்பு சோப்பு கண்ணடியா இருந்தாலும் சரி, சாயங்காலம் பாக்குற கேபிள் டிவியா இருந்தாலும் சரி, விலை குறையணும்னா மத்தியில் இருக்கிற அரசாங்கம் போகணும். இந்தியாவில் ஒரு மதச்சார்பின்மை கொள்கை இருக்க வேண்டும் என்றால், இந்தியாவில் அரசியல் சாசனம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மத்தியில் அரசாங்கம் போகணும். இங்க இருக்கிற நகரத்தில் இருக்கவங்க நல்லா பேப்பர் படிக்கிறவங்க, நியூஸ் பாக்குறவங்க எல்லாம் தெரியும். இவங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்றாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துச்சுன்னா உள்ளாட்சி பிரதிநிதி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினருக்கு எந்த விதமான அதிகாரமும் இருக்காது. வெள்ளக்காரன் காலத்துல எப்படி ஆபீசரை வச்சு நாட்டை நடத்துறாங்களோ, எஸ்பி, கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை வச்சு நாட்டை நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ரொம்ப அபாயகரமான நிலையில இந்தியா இருக்கிறது. இந்த தேர்தல் என்பது ஒரு வேட்பாளரை தாண்டிய தேர்தல். இந்தியாவுடைய ஜனநாயக எதிர்காலம் இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆதரிக்கும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அம்மா, எனக்கு குறை நேரம் இருக்கு, நான் ஏத்துக்கிறேன், முழுமையா ஏத்துக்கிறேன், குறை நேரம் இல்லாமலாம் கிடையாது. ஆனா நான் எந்த சமுதாய போர்வையோடும் இந்த தேர்தலை சந்திக்கல. நான் ஒரு அரசியல் கட்சி பிரதிநிதியாக தான் வந்திருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் வேட்பாளராக, இந்தியா கூட்டணியின் வேட்பாளராகத்தான் வந்திருக்கிறேனே தவிர எந்த சமுதாய போர்வையும் எனக்கு கிடையாது. நான் எல்லாருக்கும் நடுநிலையாக, நேர்மையாக உங்கள் குரலாக பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறேன், எதிர்காலத்திலும் இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை கூறுகிறேன். ஆனால் எனக்கு எதிர்த்து நிற்கும் இரண்டு வேட்பாளர்கள் சமுதாய போர்வையோடு வாக்கு கேட்கிறார்கள். அதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும், அதை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு மேலாக நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கிறீர்கள். அந்த இரண்டு வேட்பாளர்களும் என்றைக்காவது எந்த மேடையிலாவது பொது கருத்தை பதிவு செய்திருக்கிறார்களா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். எந்த ஒரு பொது கருத்தையும் எந்த ஒரு மேடையிலும் தன்னிச்சையாக பதிவு செய்யாதவர்கள் எப்படி பாராளுமன்றத்துக்கு சென்று உங்கள் குரலாக, இந்த தொகுதியின் குரலாக, தமிழ்நாட்டின் குரலாக, இந்தியாவின் குரலாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். அதனால் பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது, இந்தியாவை ஆள எந்த கூட்டணிக்கு தகுதி இருக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் அலசி பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் எடுக்கும் ஒரே முடிவு திராவிட முன்னேற்ற கழகம், தளபதி மு.க. ஸ்டாலின் ஆதரிக்கும் காங்கிரஸ் கட்சி கை சின்னம் என்பதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. ஒன்னு சொல்றேன், இந்த கிசுகிசுல இந்த ரெண்டு கட்சியை விட யாரும் மோசமா இருக்க முடியாது. கிசுகிசு என்ன? கிசுகிசு தொகுதிக்கு வரல, அதை பண்ணல, இதை பண்ணல, என்னென்ன பண்றேன்ற நான் பட்டியலிட்டே நீங்க போட்டிருக்கேன். 40 வருஷம் என்ன பண்ணிருக்கோம், நான் என்னென்ன பண்ணிருக்கேன் பட்டியலிட்டே போட்டிருக்கேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சிவகங்கையின் சட்டமன்ற உறுப்பினர் இதற்கு முன்பாக சிவகங்கையின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் 5 ஆண்டுகளிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசியிருக்காரு ஒரு பட்டியலை போட சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் போது அவருடைய சார்ந்த கட்சி தான் தமிழ்நாட்டிலேயே அரசாங்கம் இருந்தது. என்ன சிறப்பு திட்டத்தை சிவகங்கைக்கோ, சிவகங்கை நகரத்துக்கோ, சிவகங்கை மாவட்டத்துக்கோ கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆனா என்னென்ன சிறப்பா வந்திருக்கோ சிவகங்கைக்கு, மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, லா காலேஜா இருந்தாலும் சரி, அக்ரிகல்ச்சர் காலேஜா, எல்லாமே கலைஞர் ஆட்சியிலும் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தான் வந்திருக்கே தவிர பாஜகவோ அதிமுகவோ சிவகங்கை மாவட்டத்திற்கோ, சிவகங்கை தொகுதிக்கோ, சிவகங்கை நகரத்திற்கோ எதையும் செய்ததில்லை என்பதை தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறேன். என்னுடைய முதன்மையான கடமை மீண்டும் வெற்றி பெற்றவுடன் சிவகங்கை நகரத்திலே வேலு நாச்சியார் பேரிலே ஒரு மகளிர் காவல் படை பயிற்சி மையத்தை கண்டிப்பாக அமைத்து தீர்வேன். அதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். அதை நிச்சயமாக செய்வேன் என்ற உத்தரவாதத்தை கூறி, உங்களில் ஒருவனாக எனக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்தீர்கள், மீண்டும் எனக்கு அங்கீகாரம் கொடுங்கள். உங்கள் குரலாக பாராளுமன்றத்தில் ஒலிக்க வாய்ப்பு கொடுங்கள். கை சின்னத்திலே வாக்களிகள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.